வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா ரோசா பூ கொடுக்கறதும் சாக்லேட் கொடுக்கறதும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ரத்த சரித்திரமே இருக்கு. பண்டைய ரோம் காலத்துல பிப்ரவரி 13, 14 ஃபானஸ் அப்படின்ற விவசாய கடவுளை கௌரவிக்கும் விதமா ஆடுகளையும் நாயையும் பலியிட்டு அதோட தோலை எடுத்து விவசாய நிலத்தையும் பெண்களையும் அடிப்பாங்க. இப்படி பண்றதுனால விவசாயம் விளையிற மாதிரியே பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. பட் 5ஆம் நூற்றாண்டுல ரோமர்கள் எல்லாரும் கத்தோலிக்க சமயத்தை ஏற்று இந்த மாதிரியான கொடிய நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே தடை செய்யறாங்க. காலப்போக்குல மறுபடியும் மூட நம்பிக்கைகள் காரணமா நாட்டுல யாருமே திருமணம் செய்யக்கூடாது, அப்படியே திருமணமாகி இருந்தாலுமே பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வருது. இத பார்த்த வேலண்டைன் அப்படின்ற கத்தோலிய பாதிரியார் இந்த சட்டத்தை முறையடிச்சு அங்க இருக்க பல பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இத தெரிய வந்த மன்னன் வேலண்டைன் அப்படின்ற அந்த கத்தோலிய பாதிரியார பிப்ரவரி 14 மக்கள் முன்னிலையில கொலை செய்யறான். இந்த நாளதான் காலப்போக்குற ரோமர்களோட வன்முறை சடங்கு எல்லாமே மறைந்த அப்புறமா ரோமர்கள் அன்பை கொண்டாடும் நாள் அப்படின்னு சொல்லி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுது. இன்னைக்கு பலரும் காதலர் தினம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுற ஒவ்வொரு ரோசா பூக்கு பின்னாடியும் ரோமர்களோட மூட நம்பிக்கையும் வேலண்டைன் ஃபாதரியாரோட ரத்த சரித்திரமும் தான் இருக்கு. இன்னைக்கு டேட்ல வேலண்டைன் டேயை கொண்டாட போற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி காண்டோட சிங்கலா சுத்தினு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.